வாங்க சார். வணக்கம் மேடம். என்னாச்சு மேடம்? வீட்டுக்கு தெரியாம இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு போய் வெட்டுவேன் குத்துவேன்னு கிளம்பி வந்திருக்கானுங்க. நல்ல வேலை நான் இவனுக்கு 2 பேரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ணீங்க மேடம். ஆமா, நீங்க எந்த ஸ்டேஷன் மேடம்? சார், நான் நிஜ போலீஸ் இல்ல சார். சீரியல்ல போலீஸா நடிக்கிறவ. சீரியல் போலீஸா? ஷூட்டிங் போயிட்டு இருந்தப்போ இந்த தடிமானுங்க இந்த பிள்ளைகளை துரத்திட்டு ஓடிட்டு இருந்தது பார்த்தேன் சார். இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிருக்கம்மா. அதுக்கு நாங்க தான் உனக்கு நன்றி சொல்லணும். அருவாளோட எவன் வந்தாலும் பயந்து தான் ஓடுவாங்க. ஆனா நீங்க துணிச்சலா இவங்களை பிடிச்சிருக்கீங்க. உங்க தைரியத்தை நிஜமாவே பாராட்டணுமா. இதுக்காக என்னோட ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லி உனக்கு விருது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன். விருந்தா? எந்த ஹோட்டல்ல சார்? விருந்து இல்லம்மா, விருது. விருது விருதா? சரி சார், சரி. உங்க போன் நம்பர் கொடுங்கம்மா. இந்த கேஸ் விஷயமா கோர்ட்ல சாட்சி சொல்ல வேண்டியதா இருக்கும். நிச்சயமா வந்துடுறேன் சார். என்னோட போன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஏய், பாத்து பிரேக் போடு. என்னடா வண்டி ஓட்டுற நீ? நல்ல ஆளா இருக்கே. இவங்க தான் ஓகேவா? ஏய், என்னடா நீ போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் பொண்டாட்டி நடிக்க சொன்னா செருப்பு கட்டி அடிக்க போறாங்க. நீ வேற கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். எப்படி இருக்க? அட போனே. போன வருஷம் ஷூட்டிங் கூப்பிட்ட, அதுக்கப்புறம் எங்கண்ணே வேலை கொடுத்த? என்னம்மா பண்றது, நல்லா நடிக்கிறவங்களா பார்த்து கூட்டிட்டு வர சொல்றாங்க. அண்ணே சரிம்மா விடுமா, எனக்காக ஒரு ரோல் பண்றியா? அண்ணே, சினிமாவா சீரியலா, இன்டோரா அவுட்டோரா? அதெல்லாம் எதுவும் கமிட் பண்ணிக்காத. எல்லா இடத்துலயும் வர வேண்டி இருக்கும். அதெல்லாம் எதுவும் கமிட் பண்ணிக்காத. எல்லா இடத்துலயும் வர வேண்டியதா இருக்கும். ஓ அண்ணே, அப்ப பெரிய கம்பெனியாண்ணே? ஆமாம்மா, இவருக்கு கம்பெனியா நடிக்கணும். என்னண்ணே சொல்ற? இவருக்கு பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்றோம்மா. என்ன நீங்க ஏதோ போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி பாக்குறீங்க? புருஷனா கொஞ்ச நாள் நடிக்க போறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்களா? போனே. இந்த முகரக்கட்டைக்கு போய் நான் பொண்டாட்டியா நடிக்கணுமா? நான் எவ்வளவு பெரிய ரேஞ்சில இருக்கேன். சரிண்ணே, ஏதோ நீ சொல்றேங்கிறதுக்காக இந்த ஆளுக்கு நான் பொண்டாட்டியா நடிக்கிறேனே. ஆனா டபுள் பேமெண்ட் வந்துடணும். ஆமா வாங்க வாங்க. உட்காருங்க. Thank you. வாங்க மேடம், உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. Hey. ஓகே. ரெடி. சரிடி. உட்காருங்க. ஓ மை காட், என்னது இவ்ளோ ஹீட்டா இருக்கு? உங்க வீட்ல நோ ஏசியா? உள்ள ரூம்ல எல்லாம் ஏசி இருக்கு மேடம். ஃபுல் ஏசி வீட்ல இல்லையா மேன்? நம்ம ஊர்ல அந்த மாதிரி பழக்கம் இல்ல மேடம். ஹாட் சென்னையில ஏசி இல்லாம எப்படி மேன் இருக்குது? எங்களுக்கு பழகிடுச்சு. பாரி, இதெல்லாம் நீங்க செக் பண்ண மாட்டீங்களா? ஏசி இல்லன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த ப்ரோகிராமே கேன்சல் பண்ணிருப்பனே. ஐ அம் சாரி ஜோ, ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. தப்பா நினைச்ச கூடாதுன்னு தான் வந்தேன். சீக்கிரம் கிளம்பி போயிடலாம். கவலைப்படாத, வேர்வேல மேக்கப் கலையறதுக்கு முன்னால கிளம்பி போயிடலாம். சுபு, actually you wanted to meet my wife, right? Of course. She is Jo. ஹலோ மேடம். வணக்கம். ஃபாரின்ல இருந்தாலும் நான் எப்பவுமே நம்ம ஊர் கலாச்சாரத்தை மறக்க மாட்டேன். சார், ஒரு சின்ன டவுட். மேடம் பேரு ஜோ, உங்க பேரு பாரி. கேட்கவே வித்தியாசமா இருக்கே. ஆக்சுவலா உங்க முழு பேரு என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு? But anyway, I would like to explain it. See, my name is Pari Vendan. In US they call me Pari. And இவங்க பேர் பரஞ்சோதி. But in USA they call her Joe. But this is American style of calling people. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா புரியாது. சார், என் ரிலேஷன்ஸ் எல்லாம் நானும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இவர் என்னோட... இருமா, முதல்ல உன்னை பத்தி நான் சொல்லிடுறேன். சார், இவங்க என் தங்கச்சி சுப்பு. இவங்க தான் இங்க எல்லாமே. பிசினஸ் கவனிக்கிறது, வீட்டை நிர்வாகம் பண்றது, எல்லா பொறுப்பையும் இவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா எங்க குடும்பத்தோட ஆணி வேற இவங்க தான். இந்த ஆணி வேற வெட்டி எரியறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இவர் என் அண்ணன் நாராயண, இவங்க என் அண்ணி ஜெயஸ்ரீ. எங்க அண்ணா அண்ணியோட பிள்ளைங்க ஸ்னேகா, இவன் பிரபு. எல்லாரும் வாங்க. இது யாரு? கோயில் பூசாரி மாதிரி. இவரும் என் அண்ணன் தான் மேடம். அண்ணனா? அது எப்படி? You two peoples are white. That guy is black. மேட்சே ஆகலையே.
ஒரே அப்பா ரெண்டு அம்மாவா? அப்படி இல்ல. வேற எப்படி? ஒரு அம்மா ரெண்டு அப்பாவா? வாட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். கிரேட் காமெடி. இல்லைங்க, இவரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், என் அண்ணன் மாதிரி. ஆ, அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆகுதுல்ல. தென் இந்த பூச்சாண்டி சாரி, இந்த பூஜாரி நேம் சொல்லவே இல்லையே. சாரி, உங்ககிட்ட பேசுற டென்ஷன்ல சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் பேரு சகாதேவன். சகாதேவன், முதல்ல ஒன்ன ஒழிக்கணும்டா. அண்ணி, வேலைக்காரிய காஃபி கொண்டு வர சொல்லுங்க. சரி. பாரி, ஏந்திருங்க ஏந்திருங்க. சத்யா, கெட் அப். Why Joe? Any problem? எனக்கு பிடிக்கல. காஃபி பிடிக்கலன்னா டீ கொண்டு வர சொல்றேன் மேடம். நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம். பாரி, கிளம்புங்க போலாம். Why you are so tensed up, Joe? What's the problem? இவங்க நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்க பாரி. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம லெவலுக்கு நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப சேம் ஆயிடுச்சு. சேம் இல்ல ஷேம். ம். ஏய், என்ன ரொம்ப ஓவர் ஆடுற? நீங்க இன்னும் வரலையா? ஏய், சொல்றேன்ல, கொஞ்சம் அடக்கி வாசி. யோ, பெசம் வாயா. மேடம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஏன் இப்படி கோச்சிட்டு கிளம்புறீங்க? சொல்லுங்க மேடம், என்ன தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சாதானே நாங்க திருத்திக்க முடியும். வீட்டுக்கு வந்த கெஸ்டுக்கு சர்வெண்ட்டை விட்டு காஃபி கொடுக்க சொல்றீங்களே, இது தப்பு இல்லையா? நோ ராங். மேடம், இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் மேடம். நோ. அமெரிக்கால எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க. அங்க நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியுமா? என்ன பண்ணுவோம்? ம். இல்ல, என்ன பண்ணுவோன்றதை நீயே சொல்லிட்டா பெட்டரா இருக்கும். அதான். கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நாங்களே கிச்சனுக்கு போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பால் எடுத்து காஃபியோ டீயோ போட்டு கொடுப்போம். அதான் கல்ச்சர், அதான் பண்பாடு. ஆண்டி, 60ஆம் கல்யாணம்னு ஏதோ சொன்னீங்களே, என்ன அது? வர ஆவணி 15ஆம் தேதி ராஜரத்ன சாருக்கு 60 வயசு ஆக போகுது. அதுக்குள்ள அவர் வெளியே வந்துடணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு அவர் நம்ம கூட கண்டிப்பா இருப்பாரு. இது உங்க மேல சத்தியம்.